ஒரு டூரால லைஃபே டேஞ்சர் ஆகிடுச்சுன்னு சொன்ன நீங்க நம்புவீங்களா? ஆமா, இப்போ நான் சொல்ல போற ஸ்டோரி ஒரு ரியல் லைஃப் பேஸ்ட் ஹாரர் ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஹெட்செட் போட்டு பாருங்க. இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணாங்க. அந்த 5 மெம்பர்ஸ்ல 3 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ் இருந்தாங்க. அண்ட் இந்த 5 பேர்ல ஒரு கப்பல், சோமியா அண்ட் பிரவீன். பிரவீன் கொஞ்சம் வசதியான வீட்டு பையன். ஸோ இந்த ட்ரிப்புக்கு அவன் கார் கொண்டு வந்தான். அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்ல பெட்ரோல் செலவு நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு வீக்கெண்ட் இவங்க எல்லாரும் வீட்டுல சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் இவங்க 5 பேர் கிளம்பி மூணாருக்கு போனாங்க. அவங்க மூணார் போற வழியில தான் இவங்க ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 12 மணிக்கு செக்கிங் ஆகிட்டாங்க. அந்த ரிசார்ட்ல 2 பெட்ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரூம்ல இந்த 2 கேர்ள்ஸ் அண்ட் இன்னொரு ரூமை இந்த 3 பேர் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த பாய்ஸ் ரூம்ல பிரவீனோட ஃப்ரெண்ட் வாஷ்ரூம் யூஸ் பண்ண போனான். அங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சிங்க் கிட்ட இருக்கிற மிரர்ல யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. சரின்னு அதை அவன் பெருசா கண்டுக்காம வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டான். ஈவினிங் எல்லாரும் டூரிஸ்ட் ஸ்பாட் போய் சுத்திட்டு என்ஜாய் பண்ணிட்டு நிறைய போட்டோல எடுத்துட்டு ரூம்க்கு வந்துட்டாங்க. அண்ட் நைட் சாப்பிடறதுக்காக ஃபுட் வாங்கிட்டு போனாங்க. பக்கெட் சிக்கன், சிக்கன் 65 அண்ட் கோக்ஸ் இது எல்லாத்தையும் ரூம்குள்ள இருந்த கிச்சன் டைனிங் ஏரியால வச்சுட்டு இவங்க எல்லாரும் வெளியே கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் ரொம்ப பசிக்குதுன்னு ஃபுட் எடுக்க பிரவீன் கிச்சனுக்கு போனான். அப்போ அங்க ஒரு உருவம் அவங்க வச்ச சாப்பாட்டு கிட்ட நின்னுட்டு அந்த சாப்பாட்டையே பார்த்துட்டே இருந்துச்சு. அது பார்த்த பிரவீன் ரொம்ப ஷாக் ஆயிட்டா. உடனே வெளியே ஓடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டா. கேர்ள்ஸ் ரொம்ப பயந்து போய் இருந்தாங்க. அப்போதான் பிரவீனோட ஃப்ரெண்ட், ஆமா நானும் ரெஸ்ட் ரூம்ல ஒரு உருவமே பார்த்தேன்னு சொன்னான். அவ சொல்லிட்டே இருக்கும் போது கிச்சன்ல இருந்து வெசில் சவுண்ட்ஸ் வரும். யாரோ சிரிக்கிற சவுண்ட் அண்ட் கத்துற சவுண்ட் வரும். அப்பதான் அவங்க நோட் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆள் மிஸ்ஸிங். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 5 பேர்ல ஒரு பையன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். அவன் இன்னும் வெளியே வரலன்னு எல்லாரும் டென்ஷன்ல இருப்பாங்க. இவங்க எல்லாரும் உள்ள போக பயந்துட்டு வெளியே இருந்து கூப்பிடுவாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. அவங்க ஒரு ½ அன் அவர் வெயிட் பண்ணி பார்த்தும் அவ வெளியே வரல. ஸோ இவங்க 4 பேர் டிசைட் பண்ணுவாங்க எல்லாரும் உள்ள ஒன்னா போலாம். உள்ள போய் பார்த்தா ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன்ல இருந்துச்சு. அந்த பையன் கீழே மயங்கி விழுந்து கடந்தா. அவனை வெளியே தூக்கிட்டு வந்து எழுப்பிட்டு கேட்பாங்க என்னாச்சுன்னு. அதுக்கு அவன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அந்த மிரர்ல ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம வச்சிருந்த சிக்கன் பீசஸ்ல எடுத்து சாப்பிட்டு இருந்துச்சு. என்னை பார்த்து யோ சாப்பிட்றியான்னு கேட்டுச்சு. நான் பயந்து வெளியே வரும்போது என் முன்னாடி வந்து ஏன் இங்க வந்தீங்க போயிடுங்கன்னு சொல்லிச்சு. நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த ரிசார்ட் ஓனர் கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி திட்டினாங்க. ஆனா அந்த ஓனர் இப்படிலாம் நடந்ததே இல்லைன்னு சொன்னாரு. உடனே இவங்க நைட்டோட நைட்டே அந்த ஓனரை வர வச்சு இவங்களோட லக்கேஜ்ல எடுத்துட்டு வேற ஹோட்டலுக்கு போய் தங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு கிளம்புவாங்க. அப்போ காலைல இருந்த சோமியா அந்த ரிசார்ட் ரூம் விண்டோவை பாப்பா. அந்த உருவம் அங்க இருக்கும். அதை பார்த்த சோமியா ரொம்ப பேனிக் ஆயிடுவா. லக்கீலி அன்னைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆகல. ஆனா இந்த ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை பிரவீன், சோமியா அண்ட் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே மறக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இது போல ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.